வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7 மக்களே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7 சட்டசபை தொகுதிகள் காலியாகியிருக்கிறது. இந்த 7 சட்டசபை தொகுதிகளுக்கு சட்டசபை இடைத்தேர்தல் நடக்குமா? இடைத்தேர்தல் ஏன் நடக்கவில்லை? ஏன்னா மக்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இடைத்தேர்தல் நடக்குமா என்று. ஆனால் இந்த இடைத்தேர்தல் நடக்காது என்றே தோணுகிறது மக்களே. இப்பொழுதைக்கு நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு தற்சமயத்துக்கு இல்லை அப்படி என்று கைவிரித்துள்ளார்கள் மக்களே. அதை பற்றிய வீடியோ தான் முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட ஹைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வணக்கம் என் தருமை நண்பர்களே. என்னென்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 7 சட்டமன்ற தொகுதிகள் இடம் காலியாகிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 2 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் திருச்சி கிழக்கு தொகுதியான ஒன்றை ராஜினாமா செஞ்சுட்டாங்க. அடுத்தபடியாக 6 சட்டமன்ற தொகுதி எதுவென்றால், அதிமுக கட்சியில் இருந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை துச்சமாக கருதி ராஜினாமா செய்து இன்றைக்கு டிவிக்கில இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப மிக விரைவில் தமிழகம் இடைத்தேர்தலை சந்திக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அதற்கு தடையாக அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபரான திரு இன்பத்துரை அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு மனு பண்ணிட்டாரு. எங்களுக்கு நீதி வேண்டும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீர் என்று அவர்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து டிவிகே கட்சியில் இணைந்து விட்டார்கள். இது குதிரை பேரமா, லாபம், அதாவதுங்க பெரும் எதிர்பார்ப்பை பொருட்டு, லாபத்தை அனுபவிக்கும் பொருட்டு பெரிய எதிர்பார்ப்புடன் மக்கள் தீர்ப்பை அவமதித்து எங்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து டிவிகேயில் இணைந்து விட்டார்கள். அவர்களுடைய ராஜினாமா செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் நீதிமன்றம் நீதிபதி அவர்களே. எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள், எங்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து டிவிகேயில் இணைந்ததால் அவர்களுடைய ராஜினாமா ஏற்கப்படக்கூடாது, எங்களுக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் அப்படி என்று நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருக்கிறாங்க அதிமுக கட்சி முக்கிய நிர்வாகிகள். அப்போ நீதிமன்றமே இதற்கு மிக விரைவில் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் இந்திய மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு இடைத்தேர்தல் அறிவிப்பு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துச்சுங்க. தமிழகத்திலும் இந்த அறிவிப்பு வரும் என்று மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த அறிவிப்பு வரல. இந்திய தேர்தல் ஆணையம் கைவிரித்து விட்டது. ஏனென்றால் இந்த வழக்கு, இந்த 6 எம்எல்ஏக்கள் திடீர் என்று ராஜினாமா செய்தார்களே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களுடைய ராஜினாமாவை எதிர்த்து அதிமுக கட்சி நீதிமன்றம் சென்று இருப்பதால், நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதால், இந்த நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் கைவிரித்து விட்டது மக்களே. அப்ப தேர்தல் கிடையாது. அடுத்த ஒரு அதிரடி நடவடிக்கையை ஒன்று தான் நான் சொல்ல போகிறேன். அதாவதுங்க,
ஹைகோர்ட் நாடி இருக்கிறது பிஜேபியின் கட்சி. அதாவதுங்க, கோர்ட்டில் ஒரு மனு செய்திருக்கிறார்கள் பிஜேபி கட்சியினுடைய வழக்கறிஞர் திரு வெங்கடாச்சலபதி அவர்கள். பிஜேபி கட்சியில் ஒரு முக்கிய தலைவரும் அவரும் நிர்வாகியுமாக இருக்கிறாரு. அவர் வக்கீல் வழக்கறிஞராகவும் பிஜேபி கட்சியில் அவர் இருக்கிறார். அவர் ஒரு என்ன மனு ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணார்னா, தமிழகத்தில் இந்த காலியாயிருக்கிற 7 சட்டசபை தொகுதிகளில் 5 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு கூடாது, இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடையாணை வேண்டும் அப்படின்னு ஹைகோர்ட்டை நாடினார் பிஜேபி கட்சியினுடைய முக்கிய தலைவரும் வழக்கறிஞருமான திரு வெங்கடாச்சலபதி அவர்கள். அதாவதுங்க, தாராபுரமும் சென்னைக்கு அருகில் உள்ள மதுராந்தகம் தொகுதியை தவிர்த்து மற்ற 5 தொகுதிகள் காலியாக இருக்கிறது அல்லவா, அந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தடை வேண்டும் என்று கேட்டார். அவற்றை ஏற்று ஹைகோர்ட் தடை வழங்கியுள்ளது மக்களே. இந்த 5 சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான தடையை ஹைகோர்ட் வழங்கியுள்ளது மக்களே. அந்த தடைக்கான காரணம் என்னவென்றால், திருச்சி கிழக்கு, அந்த 5 தொகுதிகள் திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், விராலிமலை, கரூர், இந்த தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற அதிமுக கட்சியினுடைய எம்எல்ஏக்களின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். அவ்வாறு ஒரு நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த பிஜேபி கட்சியினுடைய முக்கிய தலைவரும் வழக்கறிஞருமான திரு வெங்கடாச்சலபதி அவர்கள். தேர்தல் வழக்காக இது பார்க்கப்படுகிறது மக்களே. இது வழக்கமான ஒன்றுதான். தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை, தோல்வியுற்றவர்கள், இல்லை பொதுநலவாதிகள், இவங்க முறைகேடு பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் வெற்றியை நீங்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி வழக்கமாக நீதிமன்றத்தை நாடும் ஒரு வழிமுறைதான், நடைமுறைதான். அதையேத்தான் இந்த பிஜேபி கட்சியினுடைய தலைவர் முக்கிய தலைவரான திரு வெங்கடாச்சலபதி அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார். அதற்கு நீதிமன்றம் தடை வழங்கியுள்ளது மக்களே. தமிழகத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு ஹைகோர்ட் தடை. ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையமும் அந்த அதிமுக கட்சி நிர்வாகியான திரு இன்பத்துரை அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார். அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கு. அதனால அந்த வழக்கு முடியும் வரை தமிழ்நாட்டுக்கு இடைத்தேர்தல் இல்லை என்று இந்திய தேர்தல் ஆணையம் கைவிரித்து விட்டது. இப்பொழுது ஹைகோர்ட்டும் தடை வழங்கிவிட்டது. ஆகையால் தமிழ்நாட்டுக்கு தற்சமயத்திற்கு இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்பு இல்லை மக்களே. அப்போ இதே ஸ்டாண்டு, இதே நிலை தமிழகத்தில் தொடரும். தமிழகத்தின் அரசியல் அனலாக இருக்கும். அவ்வாறே தோன்றுகிறது மக்களே. இந்த 5 ஆண்டு காலங்களுக்கு அதிரடி அரசியல் நடந்து கொண்டே இருக்கும் மக்களே. தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு தீர்வு வர வாய்ப்பு இல்லை மக்களே. என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி வணக்கம்.